இப்போ டாப் வந்து இப்போ லைட் அண்ட் ரிஃப்ளெக்ஷனில் வந்து ஒரு 4 கொஸ்டின் நான் இன்றைக்கி பார்க்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோவில். சரியா? ஒரு கோளக வந்து அடிக்கான வளைவு ஆர் மற்றும் குவிய நிலம் எஃப்க்கு இடையே உள்ள வந்து சரியான தொடர்பு வந்து கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து ஆர் ஈக்குவல் டு 2F. சரியா? எஃப் ஈக்குவல் டு R/2 இதான் கேட்டிருக்காங்க. ஆருக்கும் எஃப்க்கும் இடையே வந்து சரியான தொடர்புன்னு கேட்குறாங்க. எஃப் ஈக்குவல் டு R/2. ஓகேவா? ஒரு கோளக ஆடியின் குவிய நிலம் 2 மடங்கு அதிகரித்தல் ஆடியின் வளைவு வந்து ஆரம் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு கோளக ஆடி வந்து குவிய நிலம் வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுது? ஆரம் 2 மடங்கு ஆகுமா? அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், ஒரு நட்சத்திரத்தின் பிம்பம் வந்து ஒரு குழி ஆடியின் எஃப்பில் பெறப்படும் போது படுகதிர் டேஸ் ஆகும் கேட்குறாங்க. இப்போ ஒரு நட்சத்திரத்தில் வந்து பிம்பம் வந்து ஒரு குழி ஆடியின் எஃப்பில் வந்து பெறப்படும் போது படுகதிர் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு லாஸ்ட்டு என்ன ஆன்சரு? முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கும். சரியா? இது என்ன சொல்லியிருக்காங்க? முதன்மை அச்சுக்கு இணையாக இருக்கும். இப்போ ஒரு நட்சத்திரத்தின் பிம்பம் ஒரு குழியாடியின் எஃப்பில் பெறப்படும் போது குழியாடி எஃப் இருக்குது என்ன? இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு இந்த பிம்பம் இப்போ எஃப்பில் வந்து நமக்கு குழியாடி எஃப்பில் வந்து நமக்கு வந்து ஒலிக்குது படுதுன்னு வச்சுக்குவேன். அது என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதன்மை அச்சுக்கு இணையாக தான் இருக்கும். அப்புறம் அடுத்தது ஒரு ஆட்டோமொபைலின் பக்கவாட்டு ஆடியில் வந்து உருவாக்கப்பட்ட பிம்பத்தின் தன்மை என்ன கேட்குறாங்க. அப்போ இது மாய மற்றும் நிமிர்தான். ஒரு ஆட்டோமொபைலின் பக்கவாட்டு ஆடியால் உருவாக்கப்பட்ட பிம்பத்தின் தன்மை வந்து மாய மற்றும் நிமிர்தான். அடுத்த கொஸ்டின், ஒரு புள்ளி வந்து மூலத்திலிருந்து வரும் ஒளி ஒரு குழியாடியால் இணையாக வந்து வழங்கப்படுகிறது. ஒளி மூலத்தின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ ஆன்சர்ன்றது குவியமாகும். ஒரு புள்ளி வந்து மூலத்திலிருந்து வரும் ஒளி குழியாடியால் இணையாக வழங்கப்படுகிறது. ஒளி மூலத்தின் நிலை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ குவியாகும்.